ஹாய், நான் தாங்க உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து. இன்றைக்கி திங்கக்கிழமை February 2ஆம் தேதி பிரியாணி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். புது பேட்சுங்க. இந்த பேட்ச்லேயும் கிட்டத்தட்ட 19 பேர் வந்திருக்காங்க. நாளைக்கு ஒருத்தர் வரார். ஆல்மோஸ்ட் 20 பேர் ஆகிடுச்சு. நானும் 20 பேர்லேருந்து ஒரு 15-10 குறைக்கணும்னு நினைக்கிறேன். நான் ரிக்வெஸ்ட் பண்ணாலுமே டேட் மாற்றிக்க முடியல நிறைய பேரால். ஸோ எல்லாருமே இன்றைக்கே வர வச்சுருக்குறோம். இந்த 20 பேரை வச்சு இந்த வாரம் எப்படி பிரியாணி ட்ரைனிங் போதுங்கிறத பார்ப்போம். சேலம் ஆத்தூர்லேருந்து கோபி சார் வந்திருக்காங்க. அதே போல் அரவிந்த் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறாரு. ரவி சார் பள்ளிக்கரணை சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற 16 பேரும் உள்ளே இருக்காங்க. தயவு செய்து எங்கள் முகத்தை காட்டிடாதீங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்க முகத்தெல்லாம் நான் காட்டல. சிக்கன் கிரேவி, ஒயிட் புலாவு, தால்ச்சா, எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க எல்லாம் சாப்பிட்லாம். மட்டன் வெந்தால் தான் லெமன் ஊற்றணும். சிக்கனு வேகிறதுக்கு முன்னாடியே ஊற்றிடுறோம். ஏன்னா சிக்கன் உடஞ்சிரும், மட்டன் அவ்வளோ சீக்கிரம் உடையாது. பிரியாணிக்கு வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன் கோழின்னு பார்த்தீங்கன்னா, உயிரோடு இருக்கிற கோழி 2 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு உயிரோடு இருக்கிற கோழி 1 கிலோ எடுத்திங்கன்னா வேஸ்ட்டு எவ்வளோ போகும்னு பார்த்தீங்கன்னா 300 கிராம் போகும். குடல், தோல், முடி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சேர்த்து ஒரு கிலோவுக்கு 300 கிராம் போகும். அப்போ 2 கிலோ கோழி இல்லையா, 600 கிராம் வேஸ்ட்டு போயிடும். ஓகே, 600 கிராம் வேஸ்ட் போன பின்னாடி கறி எவ்வளோ இருக்கும், 1400 இருக்கும். இவங்களுக்கு இந்த வாரம் ட்ரைனிங் எப்படி போகுதுங்கிறத அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். இவங்க ட்ரையலெல்லாம் போட போகிறாங்க. மேபி இவங்களாம் 5 கிலோ ட்ரையல் போட வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஆட்கள் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ பார்ப்போம். ஒரு டீமுக்கு 5 கிலோ கொடுக்கணும். அவங்க அதை ட்ரையலாக எப்படி போட்டு நமக்கு பிரியாணியாக கொடுக்க போகிறாங்கங்கிறத பார்ப்போம். ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.